ஹலோ வியூவர்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியால எல்பிஜி சிலிண்டர் பிரைஸ் எப்போ ஏறும் எப்போ குறையும்னு நம்ம எப்பவுமே டென்ஷன்ல இருப்போம். ஈரான் வார் மாதிரி வெளிநாட்டு பிரச்சனைகள் வர்றப்ப எல்பிஜி ஷார்டேஜ் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட மூடுற நிலைமை வந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் நம்ம எல்பிஜிக்காக 100% ஃபாரின் கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். ஆனா இப்போ இதுக்கு ஒரு செம்ம சொல்யூஷனா நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் டிஎம்இ. இது என்ன, இது எப்படி நம்ம வீட்டு ஸ்டவ்ல எரியும் பார்க்கலாம் வாங்க. பூனேல இருக்கிற நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி NCL சயின்டிஸ்ட் தான் இந்த டைமெத்தில் ஈத்தர்னு சொல்ற சிந்தட்டிக் ஃபியூவலை உருவாக்கியிருக்காங்க. இது ஒன்றும் ஓவர் நைட்ல நடந்த விஷயம் இல்ல காய்ஸ். டாக்டர் ஆஷிஷ் லேலே மற்றும் டாக்டர் டி ராஜா கூட்டணி கடந்த 20 வருஷமா இது மேல ரிசர்ச் பண்ணி இப்போ சக்சஸ் கண்டிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா டிஎம்இன்னு சொல்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபியூவல். இதை நம்ம ஊர்ல கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சே பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட். கொஞ்சம் சயின்ஸ் பேசலாம், ஆனா ரொம்ப சிம்பிள். டாக்டர் லேலே என்ன சொல்றாருன்னா, 2 மெத்தனால் மாலிக்யூல்ஸை எடுத்து அதிலிருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணா பூம், டிஎம்இ ரெடி. இதுக்கு கேட்டலிஸ்ட்னு சொல்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம சயின்டிஸ்ட் முன்னாடியெல்லாம் இதை வெளிநாட்டுல இருந்து தான் வாங்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ 100% மேட் இன் இந்தியா கேட்டலிஸ்ட பண்ணி அசத்தி இருக்காங்க. சோ இந்த ஃபியூவல் ப்ரொடியூஸ் பண்ண நம்ம யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. இந்த டிஎம்இயோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நோ கார்பன். நம்ம வீட்டு ஸ்டவ்ல எப்பவுமே அடியில கரி படியும், பர்னரை கிளீன் பண்ணணும். ஆனா டிஎம்இல அது நடக்கவே நடக்காது. இது எவ்வளவு கிளீனா எரியும்னா இதோட ஃப்ளேம் நெருப்பு கூட கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஸ்மோக் இல்ல, ஹார்ம்ஃபுல் கேசஸ் இல்ல, ஃபுல்லா ஈகோ ஃப்ரெண்ட்லி. நம்ம என்வைரன்மெண்ட்டுக்கும் நல்லது, நம்ம கிச்சனுக்கும் நல்லது. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரலாம், அப்போ நம்ம புது ஸ்டவ் புது சிலிண்டர் வாங்கணுமா? அப்சல்யூட்லி நாட். NCL சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்இ எல்பிஜி கூட ஈஸியா மிக்ஸ் பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜ்ல 8% டிஎம்இ எல்பிஜி கூட கலந்து நம்ம இப்போ இருக்கிற ஸ்டவ்லயே யூஸ் பண்ணலாம். இதனால என்ன லாபம்? இந்தியா 2024ல மட்டுமே 21 மில்லியன் டன்ஸ் எல்பிஜி இம்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த 8% மிக்சிங் பண்றது மூலமா வருஷத்துக்கு 9500 crores ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நம்ம சேவ் பண்ண முடியும். இமேஜின் பண்ணுங்க, இந்த அமௌண்ட் நம்ம எக்கானமிக்கு எவ்வளவு பெரிய பூஸ்ட். இப்போ NCLல ஒரு நாளைக்கு 12 to 13 kg டிஎம்இ ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்த 6 to 9 monthsல இத டெய்லி 2.5 டன்ஸா மாத்த போறாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஸ்கீம்ல இருக்கிற 10.5 crore பேருக்கு இந்த ஃபியூவல் போய் சேரணும்னு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சைனா, ஜப்பான் மாதிரி நாடுகள் டிஎம்இ யூஸ் பண்ணலாம், ஆனா அந்த டெக்னாலஜியை யாருக்கும் தரமாட்டாங்க. இப்போ நம்ம சயின்டிஸ்ட் நம்ம சொந்த கால்ல நிக்க ரெடி ஆயிட்டாங்க. சோ மக்களே, எல்பிஜி பிரைஸ் ஹைக்குக்கு டிஎம்இ ஒரு நல்ல முடிவா இருக்கும்னு நம்பலாம். கார்பன் இல்லாத சுத்தமான மிகவும் குறைந்த விலையில ஃபியூவல் கிடைச்சா யாருக்கு தான் கசக்கும்? இந்த இன்வென்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.